தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பேர் செம்மங்குடி. பசுமையோட நிறைய மரங்கள், அமைதியா ஓடுற காற்று, சின்ன சின்ன வீடுகள், அன்பான மனிதர்கள். அப்படி ஒரு அழகான ஊர் தான் செம்மங்குடி. ஸோ இந்த ஊரின் நடுவில் ஒரு பழைய கல்லு மண்டபம் இருந்தது. யாரும் எப்போ அதை கட்டினாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பெரியவங்கள் சொல்லுவாங்க, இந்த கல்லு நம்ம ஊருக்கே காவல். ஆனா காலம் போக போக மக்கள் அந்த கல்லை மறந்துட்டாங்க. குழந்தைகள் கூட விளையாட வரல, பெரியவங்கள் கூட அங்க நின்று பேசலை. அந்த ஊர்ல இருந்தான் 10 வயசு சின்ன பையன் முத்து. முத்துக்கு அப்பா இல்ல, அம்மா தினமும் கூலி வேலைக்கு போவாங்க. வறுமை இருந்தாலும் முத்தோட மனசு ரொம்ப நல்ல மனசு. தினமும் பள்ளிக்கு போகும்போது அவன் அந்த கல்லு மண்டபத்துக்கு பக்கம்தான் நடந்து போவான். ஒரு நாள் மாலை முத்து அந்த கல்லு மேல உட்கார்ந்து மெல்ல பேசினான். கல்லே, எல்லாரும் உன்னை மறந்துட்டாங்க போல. அதே நொடியில கல்லு லேசா குமுறுச்சு. முத்து பயந்துட்டான். அவன் கண்ணு பெருசா திறந்துச்சு. அப்போ ஒரு ஆழமான குரல் கேட்டது. என்னை நினைக்கிற ஒருத்தன் இன்னும் இருக்கிறான், அதுதான் சந்தோஷம் முத்து. முத்து நடுங்கி கேட்டான், நீ நீ பேசுறியா? கல்லு சொன்னது, நான் எல்லாருக்கும் பேச மாட்டேன், நல்ல மனசு இருக்கிறவனுக்கு மட்டும்தான். பிறகு கல்லு மெதுவா சொன்னது, முன்பு இந்த ஊர்ல மரம், தண்ணி, மனிதன் 3 சமமா மதிக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ மரம் வெட்டுறாங்க, தண்ணீர் வீணா போகுது. மனிதர்களுக்கு உதவ மறந்துட்டாங்க. முத்து சும்மா கேட்டான், கண்ணீரோட. அப்போ கல்லு சொன்னது, இதுவே இப்படியே போனா இந்த ஊருக்கு சீக்கிரமே வறட்சி வரும். முத்து பதறி கேட்டான், அப்ப நான் என்ன செய்யணும்? கல்லு சொன்னது, நீ ஒருத்தன் மாறினா போதும். ஒரு சின்ன மாற்றம்தான் பெரிய மாற்றத்துக்கு ஆரம்பம். அந்த நாளுக்கு பிறகு முத்து மாற ஆரம்பிச்சான். பள்ளியில தண்ணி வீணா போனா அடக்கினான். நண்பர்களோட சேர்ந்து மரம் நட்டான். வயசானவங்களுக்கு உதவி செய்தான். குப்பை போடாம ஊரை சுத்தம் செஞ்சான். முதல்ல மக்கள் சிரிச்சாங்க, இந்த பையன் என்ன பெரிய ஆளா? ஆனா நாட்கள் போக போக மக்களும் மாற ஆரம்பிச்சாங்க. மரம் வெட்டாதாங்க, தண்ணீர் சேமிச்சாங்க, ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்தாங்க. ஒரு நாட்குள்ள இரவு மேகம் திரண்டுச்சு. மின்னல், இடி, அப்புறம் மழை. நீண்ட நாட்களுக்கு பிறகு செம்மங்குடியில மழை பெய்ஞ்சது. மக்கள் சந்தோஷப்பட்டாங்க, கண்ணீரோட வானத்தை பார்த்தாங்க. முத்து ஓடி கல்லு மண்டபத்துக்கு முன்னாடி நின்னான். நான் சரியா செய்தேனான்னு கேட்டான். கல்லு மெதுவா சொன்னது, ஒரு நல்ல மனசு ஒரு ஊரையே காப்பாத்தும். அதுக்கு பிறகு கல்லு மீண்டும் பேசவே இல்லை. ஆனா செம்மங்குடி மீண்டும் உயிரோட வாழ ஆரம்பிச்சது. முடிவு: கருத்து: பெரிய மாற்றங்கள் சின்ன நல்ல செயல்களில்தான் தொடங்கும்.